அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் குடும்பத்தினர்கள் அனைவர் மீதும் ஏற்பட வேண்டும். இன்னும் மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர் பெருமக்கள் மீதும் இங்கே ஜும்மாவுக்காக சரியான நேரத்தில் வந்து அமர்ந்து நிறைவான கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற துவாவோடு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் வல்ல ரஹ்மான் நமக்கு நேரான வழியை தந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய சட்டத்திட்டங்களை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த ஜும்மாவுடைய ஏற்கனவே நான் சொல்கிறது தான், பல ஜும்மாக்களில் ஜும்மாவை கேட்க வந்தவர்கள், உரையை கேட்க வந்தவர்கள் தயவு செய்து சோற்றில் சாய்ந்து கொண்டு தூங்குகிற மாதிரி இருந்து விடாதீர்கள். தூங்குனீங்க என்ன சொன்னால் திருப்பி போய் ஒளி செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா ஆழ்ந்து தூங்கிடுவீங்க. ஆழ்ந்து தூங்கும்போது ஒழு முறிந்து விட்டால் மீண்டும் ஒளி செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதற்கு பிறகு நாம் என்ன சொல்லுகிறோம் என்று புரியாமல் போய்விடும். ஏற்கனவே புரியாமல் இருப்பதால் தான் பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது.
ஒன்று, நம்மிடத்தில் குரானை ஓதி படிக்கிற பழக்கம் இல்லை, ஹதீஸை எடுத்து படிக்கிற பழக்கமும் இல்லை. நமக்கு பெரும்பாலும் வியாபாரமும் கொடுக்கல் வாங்கலும் அதில் ஏற்படுகிற லாப நஷ்டங்களும் அதை கணக்கு பார்க்கிற மூளையைத்தான் நாம் அதிகமாக பெற்றிருக்கிறோம். எல்லோருமே என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். அப்போ அதனால் இந்த கிடைக்கப்பட்ட அந்த அரை மணி நேரத்திலாவது அதையெல்லாம் மறந்துவிட்டு, எதையெல்லாம் மறந்துவிட்டு, நம்முடைய கணக்கு வழக்குகள் பொருளாதார விஷயங்கள்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் நிதானமாக இங்கே பேசக்கூடிய விஷயத்தை கேட்டீர்கள் என்று சொன்னால் ஒருவேளை எனக்கும் உங்களுக்கும் அது பயன் தரதாக இருக்கும். அது மாதிரி மேலே இருக்கிற பெண்கள் வந்த ரொம்ப அமைதியாக அமர்ந்து யாரிடத்திலும் பேசாமல் ஒருவருக்கு ஒருவர் நலம் விசாரித்து கொள்ளாமல் அமைதியாக அமர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக கேட்டுக்கொண்டு அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஜும்மா நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்துவிட்டு அந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக சட்ட திட்டங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எல்லா விஷயத்துக்குமே சும்மா ஏதோ படைத்தோம், ஏதோ அங்கே வாழ்ந்தார்கள், எப்படி வேணாலும் வாழலாம் என்று அல்லாஹ் அதை ஏற்படுத்தாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சில சட்ட திட்டங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எப்பொழுதிலிருந்து அது என்று சொன்னால் பிறந்ததிலிருந்து இளமை ஆகின்ற நிலை வரை, அதற்கு பிறகு இளமையிலிருந்து முதியவர் ஆகின்ற வரை, பிறகு மௌத்தாகின்ற வரை எல்லா நிலைகளிலுமே பல சட்டத்திட்டங்களை உள்ளடக்கியது தான் நம்முடைய இஸ்லாம். ஆண்களுக்கென்று தனி சட்டத்திட்டங்கள், பெண்களுக்கென்று தனி சட்டத்திட்டங்கள், பொருளாதாரத்திற்கென்று சில சட்டத்திட்டங்கள், பொருளாதாரத்தை எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற சட்டத்திட்டங்கள், எப்படி செலவழிக்க வேண்டும் என்கின்ற சட்டத்திட்டங்கள், அது மாதிரி திருமணம் முடிக்கின்ற சட்டத்திட்டங்கள், மனைவியோடு குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்துகிற சட்டத்திட்டங்கள், எப்படி எல்லாமே தனித்தனியாக பிரித்து சொல்லாமல் பிறந்ததிலிருந்து மௌத்தாகின்ற வரை இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால், சரியாக வாழ வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லுகிற சட்டத்திட்டங்களை கண்டிப்பாக பின்பற்றியாக வேண்டும். நான் ஏன் கண்டிப்பாக என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் அதுதான் நமக்கு ஃபர்து. அதை கண்டிப்பாக பின்பற்ற முடியவில்லை என்று சொன்னால் நாம் அந்த மார்க்கத்தில் இல்லை என்று நாமே விளங்கிக் கொள்ள வேண்டியது தான். எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான். இதில் யாருக்கும் கூடுதல் குறைவு, இவங்க முகத்தாச்சனைக்கெல்லாம் இங்கே பேச முடியாது. சட்டத்தை, அல்லாஹ் சொல்லுகிற சட்டத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்திய வழிமுறைகளை எல்லா விஷயங்களிலுமே யாரெல்லாம் பின்பற்ற முடியவில்லையோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த மார்க்கத்தில் இல்லை அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 65வது அத்தியாயம் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி? தில்க ஹுதூதுல்லாஹ், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்ட சட்டத்திட்டங்கள். வமை யத்தஅத்த ஹுதூதல்லாஹ் ஃபக்கத் லஸம நஃப்ஸஹு, யாரெல்லாம் அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் வரம்பு மீறுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இதில் 65வது அத்தியாயம் சூரத்து தலாக் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி 4வது அத்தியாயம் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், இவைகளெல்லாம் அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்ட சட்டத்திட்டங்கள். வமை யுத்தியில்லாஹ வ ரசூலஹு, யாரெல்லாம் இந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றி ரசூலுக்கு கட்டுப்படுகிறார்களோ, யுத்ஹிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா ஸாலிகல் ஃபௌசுல் அதீம் என்று இந்த ஆயத்தில் பதிவு செய்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் அநியாயம் செய்கிறார்கள் ஒன்று. இன்னொன்று,
யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு அவர்கள் சொல்லுகிற அல்லாஹ் சொல்லுகிற விஷயத்துக்கு கட்டுப்பட்டு நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, இதுதான் மிகச்சிறந்த வெற்றியாக இருக்கிறது என்று 2 விஷயங்களை பதிவு செய்கிறான் அல்லாஹ் இந்த 2 ஆயத்தில். ஒன்று சட்டத்திட்டங்களை கேட்காதவர்களுடைய நிலைமை, இன்னொன்று சட்டத்திட்டங்களை கேட்பவர்களுடைய நிலைமை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். நம்பர் 1 இது. எல்லா நேரங்களிலுமே அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி வாழ்ந்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ முடியும். அதற்கு பிறகு 2வது மார்க்கத்தில் இருக்க முடியும், அது ஒரு விஷயம். அதற்கு பிறகு இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். இதுதான் மிகச்சிறந்த வெற்றியாக இருக்கிறது. ஏன் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான். அது எப்படி ஒரு கல்லூரியில் சேர்வதற்கு பரீட்சை எழுதுகிறோமோ, அங்கே அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணால் தான் அந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்குமோ, அது மாதிரி தான் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை மௌத்தாகின்ற வரை நாம் செயல்படுகிற எல்லா விஷயமும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி தான். டெட்டோ அதே தான். அப்போ அதில் எந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிற மாதிரி தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அமைத்து கொள்ள வேண்டும். அதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்ளுகிறான். ஏன் இந்த உலகத்தில் அவனால் மனுஷனாக வாழ முடியாது. அல்லாஹ் சொன்ன சட்டத்தை மீறி வாழ்பவர்கள் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து கணக்கெடுத்து பாருங்கள். உலக அளவில் சொல்கிறேன் நான். இன்னைக்கு உலக அளவில் எந்த இடத்துல எடுத்து கணக்கெடுத்து பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்தை மீறி வாழ்பவர்கள் அப்படி வாழ்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மனுஷங்க மாதிரி வாழ மாட்டாங்க. அவங்க மிருக மாதிரி வாழ்வாங்க. அதுக்கு அடுத்தவர்களுடைய அந்த சுக துக்கங்கள் அவங்களுக்கு தெரியாது. பொருளாதாரத்தை எப்படி வேண்டுமானாலும் ஒருவர் மற்றவரை ஏமாற்றலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், வட்டியை எப்படி வேணாலும் வாங்கலாம், அது எந்த முறையில் வேணாலும் வாங்கலாம். என் பாக்கெட்டில் காசு இருக்கணும், அவன் பாக்கெட்லேருந்து நான் எடுக்கணும், அவ்வளோதான் அவனோட கான்செப்டு. என் பாக்கெட்டில் ஃபுல்லாக காசு வந்துடணும், அந்த காசை நான் எப்படி வேணாலும் எடுத்து என் பாக்கெட்டில் போட்டுக்கணும். அவன் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. ஏன் அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை மீறுகிறார்கள். அதன் காரணத்தினால அவர்கள் கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் வாழுகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குமே தவிர அவர்கள் வாழவில்லை. மாறாக அவர்கள் மோசடி செய்து ஏமாற்றி சம்பாதிக்கிற அத்தனை பணங்களையும் இங்கேயும் செலவு பண்ண மாட்டான். அவனுக்கு யூஸ் ஆகாது, அதை அப்படியே விட்டுட்டு போவான். அவன் சந்ததியில் அப்படியே தாறுமாற அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். மனுஷ போர்வையில் வாழுகிற விலங்கினமாக தான் வாழ்வான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி வாழுகிற ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒவ்வொரு காசையும் ஒவ்வொரு பணத்தையும் அவர்கள் பார்த்து பார்த்து சம்பாதிப்பார்கள், பார்த்து பார்த்து செலவு பண்ணுவார்கள். பார்த்து பார்த்து செலவு பண்ணும் பொழுது அதில் பரக்கத்து ஏற்படும். பார்த்து பார்த்து சம்பாதிக்கும் போது அதில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுவான். 50,000 வேலை நடக்கிற அந்த குடும்பம் 10,000 வேலை நடக்கும். எல்லா விஷயமும் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிகிட்டே வாழ்வாங்க. இதுதான் சட்டத்திட்டங்களை பின்பற்றி வாழுகிற மனிதர்களுக்கும் சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் வாழுகிற மக்களுக்குமான வித்தியாசம் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். இன்றைக்கு உலக அளவில் வேணாம், நம்ம வீட்டு அளவில் பாருங்கள், குடும்பத்து அளவில் பாருங்கள், நம்மளுடைய நண்பர்கள் அளவில் பாருங்கள், எல்லாம் உங்களுக்கே விளங்க ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் சொல்கிறது உண்மைதான். அல்லாஹ் எப்பொழுதும் அவன் ஹக்கு, அவன் உண்மையானவன். அவன் எப்பொழுதுமே மாற்றி பேசக்கூடியவன் அல்ல, பொய்யை உரைப்பவன் அல்ல என்பதெல்லாம் நாம் நிதர்சனமாக நாம் பார்க்கிற அனுபவ ரீதியாகவே நம்ம உணர்ந்து கொள்ளலாம். எல்லா விஷயத்திலையும் எடுத்து பார்த்துங்க. நீங்கள் எவன்லாம் ஏமாற்றி சம்பாதிக்கிறானோ, எவன்லாம் வட்டி வாங்குறானோ, எவன்லாம் மோசடி பண்ணுறானோ, எவன்லாம் எப்படியே சம்பாதிக்கிறானோ, அவன் நிலைமை எல்லாம் இப்போ பார்த்தாக்கா கொஞ்சம் சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவன் சூப்பரெல்லாம் கிடையாது. அவன் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆகையினால்தான் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, உறவு முறைகளாக இருந்தாலும் சரி, ஏற்படுத்தி கொள்கிற உறவு முறையாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்ட உறவு முறைகளாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் இவர்கள் சட்டத்திட்டங்களை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருக்கின்றவர்களுக்கும் சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் வாழ்பவர்களுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லலாம். பொருளாதாரத்தை பற்றி பேசணும்னு சொன்னாக்கா
பொருளாதாரத்தில் வட்டி வாங்காமல் வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் இன்றைக்கு இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அவன் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். எல்லா விஷயத்துலையுமே பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் எந்த விதமான டிரான்சாக்ஷனுமே பண்ண முடியாத அளவிற்கு வைத்திருக்கான். இன்றைக்கி நம்ம நிர்பந்தம் என்று சொல்லி வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவன் அந்த அளவிற்கு அதில் மூழ்கடித்து வைத்திருக்கிறான். இந்த பொருளாதாரத்தில் இன்றைக்கு வட்டியே இல்லவே இல்லை. ஒரு சதவீதம் 0% சொல்கிறானே தவிர எதிலுமே வட்டியே இல்லை என்கிற அளவுக்கு தான் வியாபாரம் இன்றைக்கு வந்து விட்டது. ஆனால் நாம் என்ன சொல்லிக் கொள்கிறோம்? மேம்போக்காக ஒன்றும் செய்ய முடியல ஜி, என்ன செய்கிறது, நம்மளால் இந்த உலகத்தில் இப்படி தான் வாழ முடியுது, எங்கே கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் அப்படி தான் செய்ய வேண்டியிருக்கிறது என்றெல்லாம் சொல்லி நமக்கு நாம் ஒரு விஷயத்தை போட்டுக்கொள்கிறோமே தவிர யதார்த்தமாக வட்டி இல்லாமல்லாம் வாழ முடியும். நம்ம அதில் முயற்சி செய்யவில்லை, அவ்வளோதான். அதனால் அது மாதிரி ஒரு பொருளாதார ஒரு கட்டமைப்பை யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஏற்பாடு செஞ்சு அதில் நம்ம உழுகிற மாதிரி வைத்திருக்கிறோம். அதிலேருந்து விலகுவதற்கு நாம் முயற்சி செய்யணும். எப்போ நம்ம விளங்குவோம்? இது எப்போ விளங்குவோன்னா அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்யும் போது தான் இது விளங்குவோம். எப்படி? யா அல்லாஹ், என்னுடைய சாப்பாடு ஹலாலாக இருக்க வேண்டும், என்னுடைய ஆடை ஹலாலாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை ஹலாலாக இருக்க வேண்டும், என்னுடைய செலவினங்கள் ஹலாலாக இருக்க வேண்டும், நான் சம்பாதிக்கிற பணம் ஹலாலாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஹராமை நீ தடுத்து இருக்கிறாய் என்ற காரணத்தினால, நான் உன்னை சரியாக விளங்கி இருக்கிறேன் என்ற காரணத்தினால எனக்கு இதை ஹலாலாக ஆக்கிக்கூடிய ஆளுன்னு சொல்லும்போது தான் அல்லாஹ் கொடுப்பான். அதை நம்மகிட்ட என்ன ஒரு பழக்கம் இருக்குதுன்னு சொன்னாக்கா, எந்த விஷயம் வந்தாலும் அதுக்கு ஒரு தனியாக ஒரு காரணத்தை கற்பிச்சு கொள்வோம். நம்ம இப்போ என்ன ஸ்டைல்னு சொன்னாக்கா, ட்ரெண்ட் என்னன்னாக்கா, ஒன்றும் முடியலைங்க ஜி, நீங்கள் பாட்டுக்கு மேலே ஏறி பேசிட்டு போயிடுவீங்க அரை மணி நேரம், நீங்கள் இறங்கி வந்த தொழிலாளர் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன பேசிட்டு போகிற ஆள் தானே அரை மணி நேரத்துக்கு என்று சொல்லுகிற கமாண்டு பண்ணுகிறவர்களாம் இருக்கிறார்களே தவிர பெரும்பாலும் அதை ஆய்வு செய்து நாம் செய்கிற சம்பாதிக்கிற காசு பணங்கள் எல்லாம் பொருளாதாரங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கறது இல்லை. சரி, அதை விடுங்க. பொருளாதாரம் ஓரளவுக்கு அவன் ஃபால்ட்டு பண்ணி வச்சுருக்கிறான். குடும்ப உறவு முறைகள் இருக்குல்ல, அந்த குடும்ப உறவு முறைகள்லையாவது குறைஞ்சபட்சம் நம்ம அல்லாஹ் சொல்லுகிற சட்டத்திட்டங்கள் பின்பற்றுகிறோம்னு பார்த்தோமா? எப்பயாவது உதாரணமாக பாருங்களேன். அதை விடுங்க, அந்த பொருளாதாரத்தை வச்சுக்குவோம், ஏன்னா அது பேசுகிற பெரிய சப்ஜெக்டாக போயிடும். இப்போ சொத்து பிரச்சனை இருக்குது. சொத்து பிரச்சனையை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், இது புரியாத சப்ஜெக்ட் மாதிரியே ஏற்படுத்தி வச்சுருக்காங்க, அந்த ராலியங்களை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. எப்படி தெரியுமா? இந்த பொருளாதார விஷயம் யாருக்கும் புரியாது, அது பெரிய சப்ஜெக்ட். நாங்கள் இப்போ மதரசாவில் படிக்கும்போது கடைசி வருஷம் 5வது வருஷம் தான் ஒரு 2 மாதம் நடத்துவாங்க அந்த பாடத்தை. இந்த 4 வருஷம் 10 மாதம் வரைக்கும் வேறு வேறு பாடம் நடக்கும். கடைசியில் 2வது பட்டம் கொடுப்பதற்கு முன்னாடி 2 மாதம் மாத்திரம் தான் மீராசுன்னு சொல்லுவாங்க. மீராசுனா என்னன்னு சொன்னாக்கா, அந்த சொத்து பங்கீடு முறைகள் யாருக்குமே புரியாது. அவங்க நடத்துகிற பாடம் யாருக்குமே உண்மையிலே புரியாது படிக்கிற காலத்தில். வெளியே நம்ம டைரெக்டாக குர்ஆனை படிக்கும்போது தான் இவ்வளோ ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்டை தான் இவ்வளோ கஷ்டப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு நாங்கள் விளங்கணும். உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு 5 நிமிஷத்தில் புரிய வைக்கிறேன் பாருங்கள். மொத்தமே குர்ஆனில் இருக்கிறது பங்கை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லும் பொழுது 1/2 அரை பங்கு, 1/4 கால் பங்கு, 1/3 3ல் ஒரு பங்கு, 1/6 6ல் ஒரு பங்கு, 1/8 8ல் ஒரு பங்கு, ஒரு பங்கு 2 பங்கு, இவ்வளோ தான் மொத்த கணக்கே இருக்குது. மொத்த கணக்கே குர்ஆனில் இருக்கிறது இந்த 8 தான். இந்த 8 எப்படி பிரிக்கிறது அப்படி சொன்னாக்கா, உதாரணமாக உங்கள்கிட்ட ஒரு மொத்த சொத்து இருக்குல்ல, அந்த மொத்த சொத்தையுமே எப்பொழுதுமே 24 பங்காக பிரிக்க வேண்டும். மொத்த சொத்து இருக்கு இல்லையா, அது 24 பங்காக பிரிக்கணும். எப்பயும் ஞாபகம் வச்சுங்க, மொத்த சொத்தை 24 பங்கு. அப்போ 1/2னா எவ்வளோ வரும்? 12 பங்கு வரும். 1/3னா எத்தனை வரும்? 1/3னாக்க எத்தனை வரும்? 8 பங்கு வரும். அடுத்தது 1/4னா எத்தனை வரும்? 6 பங்கு வரும். 1/6னா 4 பங்கு வரும். 1/8னா 3 பங்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு பங்கு 2 பங்கு, இவ்வளோ தாங்க மொத்த கணக்கு. இதை பிரிக்கிறதுக்கு தான் ஒரு பெரிய பாடத்தை நடத்தி யாருக்குமே புரியாது, பொதுமக்களுக்கும் புரியாதுன்னு சொல்லி யாரையுமே இந்த பொதுமக்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க ஆலிம் சாக்கட்டை வரதில்லை. இப்போல்லாம் ஆலிம் சாக்கட்டை எங்கள் வீட்டில் இது மாதிரி இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ பிரித்து கொடுத்துருங்க, எங்களுக்கு இது மாதிரி 2 ஆம்பளை பிள்ளை இருக்கிறாங்க, வாப்பா மௌத்தாயிட்டாங்க, 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, அல்லது கடன் இருக்குது, வசியத்து இருக்குதுலாம் சொல்லி ஒரு காலத்தில் பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆலிம் சாக்கட்டை யாருமே வர்றதில்லை. ஏன் ஆலிம் சாக்கட்டை வர்றதில்லைன்னா, ஆலிம் சாக்கள்லாம் வேறு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மௌலது பாட்டு, அப்புறம் இந்த கச்சேரி பாட்டு, அப்புறம் ஃபாத்தியா, இதெல்லாம் இருக்கு இல்லையா மௌலது, அப்புறம் நம்ம தர்கா வழிபாடு, இதில் காசு சம்பாதிக்கிறதுனால இவங்கள பார்த்துட்டு இலக்காரம்னு நினச்சா அவங்க பொதுமக்களே பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ
அதை பிரிக்கிறாங்களே, அதாவது கரெக்டாக பிரிக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. மனோ இச்சைப்படி பிரித்து கொள்வது. உதாரணமாக பாருங்களேன், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு குர்ஆனில் சொத்தை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் சொல்ல இறந்த பிறகு தான் சொத்தையே பிரிக்கணும். நம்பர் 1, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் யாருடைய சொத்தாக இருந்தாலும் இறந்த பிறகு மௌத்தான பிறகு தான் சொத்தை பிரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் குர்ஆனில். 2வது இன்னொரு சட்டம் இருக்குது, வசியத்து என்று சொல்லக்கூடிய சட்டம் இருக்குது. அந்த வசியத்தை அந்த உயிரோடு இருக்கும்போது அவர் சொல்லலாம். சொல்லும் பொழுது அந்த வசியத்தை பதிவு செய்வதற்கு ஒரு ஆள் இருக்கணும், சாட்சியோடு இருக்கணும். அந்த வசியத்தை பதிவு செய்யும் பொழுது அவர் அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக சொன்னார்னா எழுதக்கூடாது. அது 2 பேர் இப்போ எழுதுகிறாங்க, அந்த மௌத்தாக கிடக்கிறார் அவர், ஒருத்தர் பெரியவர் வச்சுக்கணும், ஒரு ஆண். அவர் சொல்கிறாரு, உதாரணமாக அவருக்கு 4 பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க இருக்குது, 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குதுன்னு வச்சுங்களேன். 4 ஆம்பளை பிள்ளைங்களில் 2 ஆம்பளை பிள்ளை நல்லா வாப்பா அம்மாவை கவனித்த ஆம்பளை பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளைங்க ஒழுங்காக கவனிக்கல. அப்படி வச்சுங்க உதாரணத்துக்கு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். 2 ஆம்பளை பிள்ளைங்க ஒழுங்காக கவனிக்கல, அவங்க பாட்டு வேலையை பார்க்குறான், அவன் பாட்டுக்கு வேலை. 2 ஆம்பளை பிள்ளைங்க என்ன செய்கிறான், நல்லா கவனிக்கிறான் வாப்பா அம்மாவை. இப்போ என்ன செய்கிறார், வாப்பா மௌத்தாக போகிற நேரத்தில் யாரெல்லாம் நல்லா கவனித்தாரோ அவருக்கு கொஞ்சம் கூடுதலாக சொத்தையும், யாரெல்லாம் கவனிக்கவில்லையோ அவர்களுக்கு குறைவாக சொத்தையும் எழுதுவதற்காக சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எழுதக்கூடாது. இப்போ ஏன் எழுதக்கூடாது, இந்த கவனித்தாங்களா கவனிக்கலையா, சோறு போட்டாங்களா போடலையா, காஃபி டீ வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனாங்களா இல்லையா, அதெல்லாம் இங்கே சொத்தில் கேள்வி கிடையாது. சொத்துக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. சொத்து என்பது என்னன்னாக்கா, மௌத்தான பிறகு ஆணாக இருந்தால் ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு, அதுக்கு பிறகு தாயாக இருந்தால் உள்ள 6 பங்கு. அது கொஞ்சம் மாறும் அப்பப்போ, அது அல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க. அது விளக்கமாக அப்புறம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். சில நேரங்கள் 1/6 வரும், சில நேரங்கள் 1/8 வரும், சில நேரங்களில் மாறும். அது பிள்ளை இருந்தால் இத்தனை, பிள்ளை இல்லைன்னா இத்தனை அல்லாஹ் சொல்கிறான். சரியா? இந்த சொத்துக்கும் கவனிச்சத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இங்கே சில பிள்ளைங்கள் பொருளாதார ரீதியாக அதிகமாக சம்பாதிக்காமல் இருந்திருப்பாங்க, ஒருவேளை கவனிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அல்லது உயிரோடு வாழும் பொழுது வாப்பாவுக்கும் பையனுக்கும் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இவன் ஏதாவது கேட்டிருப்பான், அவர் வாங்கி கொடுத்துருக்க மாட்டார், அல்லது அவர் ஏதாவது சொல்லியிருப்பார், இவன் கேட்டிருக்க மாட்டான். இப்படி தான் ஏற்படும், டீலிங் அப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமே. எல்லா வீடுகள்லையுமே வாப்பா மகனுக்கு மத்தியில் சில வீடுகளில் அல்லாவோட கிருபை நல்ல அருள் புரிந்த வீடுகளில் எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்க. பல வீடுகளில் பெரும்பாலுமே வாப்பாவுக்கும் பையனுக்கு மத்தியிலையும், வாப்பாவுக்கும் மகளுக்கு மத்தியிலையும், உம்மாவுக்கும் பையனுக்கு மத்தியிலையும் இப்படி சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகளால் கவனிக்காமல் இருப்பாங்க. சில பேச்சு பேசியிருப்பாங்க, அது பொருந்தி கொள்ளாமல் சில பேர் பேசாமல் கூட இருப்பாங்க. இதெல்லாம் கொண்டு போய் சொத்தில் போய் ஜாயின் பண்ணக்கூடாது. எப்போதுமே சொத்து பிரிப்பதில் ஒருபோதும் இதை ஜாயின் பண்ணக்கூடாது. சொத்து பிரிக்கும்போது சொத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. ஆனால் ஒருவேளை வயதான காலத்தில் அந்த வாப்பாவுக்காக அல்லது உம்மாவுக்காக யாருக்காகவோ மருத்துவ செலவுக்காக ஒருவேளை அதிகமாக பொருளாதார கடன் வாங்கிய இவர் இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது. அந்த 5 லட்ச ரூபா இவர்கிட்ட இல்லை, இவர் கடன் வாங்கி செலவு பண்ணுறாருன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. அந்த கடன் வாங்கி செலவு பண்ண அந்த விஷயத்தை வேணால் எழுதி வைத்து கொண்டு, இது மாதிரி வாப்பாவுடைய மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கியிருக்கிறேன், ஆப்ரேஷனுக்காக கடன் வாங்கினேன், இந்த செலவுக்காக கடன் வாங்கினேன், அதை சொத்து பிரிக்கும் போது பப்ளிக்கில் கொண்டாந்து சொல்லிடணும். இது மாதிரி எப்படி, இவன் வாப்பாவுக்காக உம்மாவுக்காக நான் கடன் வாங்கியிருக்கிறேன்ப்பா, அந்த பணத்தை கடனில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் கழிச்சிக்கங்க, அது வேண்டாம் சான்ஸ் இருக்குது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். சொத்தை பிரிக்கும்போது, மௌத்தான பிறகு சொத்தை பிரிக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 2. முதல்ல ஒன்று என்னது, கடனை முதல்ல பார்க்கணும். அந்த மௌத்தானவருக்கு கடன் எவ்வளோ இருக்குது ஃபுல்லாக லிஸ்ட் எடுத்தாகணும். அதுக்கு பிறகு வசியத்து செஞ்சுருக்கிறாரா, அதோட லிஸ்ட் எடுத்தாகணும். 2யும் தனித்தனியாக லிஸ்ட் எடுத்துக்கிட்டு கடனை முதல்ல பார்க்கணும். கடனுக்கு எல்லா பங்குதாரர்களும் பொறுப்பாளிகள், ஒரு ஆள் மாத்திரம் கிடையாது. யாரெல்லாம் பங்குதாரர்களாக இருக்கிறார்களோ, பிள்ளைகள் இருக்கிறார்களா, அதுக்கு பிறகு அசபா என்று சொல்லக்கூடிய வேறு உறவு முறைகளும் வரலாம். சில வேளை அவங்களாம் வரும்போதெல்லாம் மொத்த அந்த கடன் தொகையில் எல்லோருமாக பங்கு போட்டுக்கொண்டு அந்த கடனை முதல்ல அடைக்க வேண்டும். முதல் பாயிண்ட்டு. அதற்கு பிறகு வசியத்து செஞ்சிருப்பார். அந்த வசியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வசியத்தில் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால் பின்னாடி அந்த வரக்கூடிய அந்த சந்ததிகள் அவர் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிற எல்லா விஷயத்திலும் கரெக்ஷன் பண்ணணும். இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. இது தப்பாக செஞ்சுருக்கார் பாப்பா,
இவருக்கு அதிகமாக சொல்லியிருக்கிறாரு, இவருக்கு தப்பாக சொல்லியிருக்கிறாரு, அல்லது தன்னுடைய சொத்துக்களை வந்து பொது இடங்களுக்கு வந்து எழுதி வச்சிருக்கிறாரு, பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு, அல்லது வக்ஃபு சொத்தை ஆக்கியிருக்கிறாரு, இப்போலாம் அவர் எழுதி வச்சா கூட அது செல்லாது. அது சரியாக எழுதி வச்சாதான் செல்லும். உதாரணமாக சொத்தில் 1/3 பகுதியை மாத்திரம்தான் தர்ம செலவுகளுக்கு செய்ய முடியும். ஹதீஸ் மூலமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்படி சொத்தில் 1/3 பகுதியை மாத்திரம்தான் பள்ளிவாசலுக்கோ அல்லது வக்ஃபுக்கோ அல்லது மற்ற காரியங்களுக்கோ தர்ம காரியங்களுக்கோ அவர் செலவு பண்ண முடியும். அதல்லாத கோவிச்சுக்கிட்டு தன் பிள்ளைகள் மேலே சில பேர் கோபமாக இருக்கிற நிலையில் என் சொத்தெல்லாம் நான் வந்து பள்ளிவாசல் எழுதி வச்சிடுறேன், வக்ஃபு கொடுத்துட்றேன், என் பிள்ளைங்க என்னை கவனிக்காமல் போயிட்டானுங்க, அப்படி ஒரு வேளை எழுதி வச்சுருந்தான்னு சொன்னாக்க செல்லாதது, மார்க்க சட்டப்படி செல்லாதது. அதை வந்து பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அந்த வசியத்தெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு முறைப்படி அல்லாஹ் குர்ஆனில் ஹதீஸில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் ஆய்வு செய்து பார்த்து அந்த பங்குகளை நன்றாக பிரிக்க வேண்டும். இதுதான் வந்து சட்டத்திட்டம். இந்த சட்டத்திட்டத்தை மாற்றிட்டு தான் இப்போ பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க, உதாரணமாக சாதாரணமாக கவனிக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமாகவும் கவனிக்காத பிள்ளைகளுக்கு குறைவாகவும், அதற்கு பிறகு நீ வாப்பாவை உண்மை செய்யலப்பா, நீ எதுவும் ஆஸ்பத்திரி கூட வரல, அதனால் உனக்கு சொத்தில் பங்கு கிடையாதுன்னு சொல்லி ஏமாற்றி அண்ணன்காரன் வந்து தம்பி சொத்தையும், தம்பிக்கார அண்ணன் சொத்தையும், அக்காவுடைய சொத்தையை தங்கச்சியும், தங்கச்சியை சொத்தை அக்காவும், இப்படி உறவு முறைகளுக்குள்ள இந்த மோசடி நடந்து கொண்டிருப்பதை நாம் வந்து கேள்விப்படுகிறோம். எல்லா ஊரிலும் நடக்குது, குறிப்பாக அதிகமாக இங்கே நடக்குது. ஏன் நடக்குது இங்கேன்னு சொன்னாக்கா, இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னாக்கா, உங்கள்கிட்ட நீங்கள் பெரும்பாலும் வந்து கொடுத்து வாங்குறது வந்து அடுத்த ஊர்களுக்கு நீங்கள் வந்து உறவு முறைகளை ஏற்படுத்திக்கல பெரும்பாலும் பல 50, 60 ஆண்டுகளாக, 100 ஆண்டுகளாக. அதனால் ஒரு லிங்க் எடுத்து பார்த்தா எல்லாமே உறவினர்களாக தான் வர்றீங்க. நீங்கள் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலுமே ஒரு உறவு முறை எடுத்து பார்த்தாக்கா இவங்க எங்கள் அக்கா மகன், அவங்க வந்து எங்கள் பெரியத்தா மகன், சின்னத்தா இப்படியே வர்றதுனால இந்த குளறுபடி வந்து ஏன் இங்கே வருதுன்னு சொன்னாக்கா, இந்த உறவு முறைகள் நீங்கள் ஏற்படுத்திய முறையிலும் அதில் மைனஸ் பாயிண்ட் வருது. ஒருவேளை விட்டு கொடுத்தா அது வேறு விஷயம், ஒத்த பொருந்தி கொண்டு விட்டு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் மாறாக உயிரோடு இருக்கும்போதே, வாப்பா உயிரோடு இருக்கும்போதே சில பிள்ளைகள் எனக்கு சொத்தை எழுதி வச்சிரு, அந்த ஒன்று தான் பில்டிங் 4 பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்கில் எனக்கு ஒன்று இதை எழுதி கொடுத்துரு, தம்பிக்கு இதை எழுதி வச்சிரு, நீ தான் மௌத்தாக போறீல்ல, யார் மௌத்தாக போகணும் யாரு கண்டா? அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், மௌத்தான பிறகு தான் சொத்தை பற்றியே பேசணும். மௌத்தானதுக்கு முன்னாடி சொத்தை பற்றி எழுதி கேட்டாலும் மகன் கேட்டாலும் தப்பு, வாப்பா எழுதி கொடுத்தாலும் தப்பு மார்க்க சட்டப்படி. அதனால் அந்த விஷயங்கள்லாம் இருப்பதாக நம்மிடத்தில் சில பேர்கள் சொல்லுகிறார்கள். நம்மள்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஊரில் பெரும்பாலும் இருக்கிறது, அதை கொஞ்சம் நீங்கள் வந்து விழிப்புணர்வுக்காக நீங்கள் பேசுங்க ஜும்மாவில் அப்படி சொல்லி சில பேர்கள் எங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறோம். இதில் ஓரளவுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், ஆள் உயிரோடு இருக்கும்போது ப்ரெஸ் பண்ணி பாப்பாட்ட போய் மகன்கள் போயிட்டு எனக்கு இந்த சொத்தை எழுதி கொண்டு சொல்லக்கூடாது மார்க் அடிப்படையில். அவராக பிரியப்பட்டு எப்பா இந்த வீட்டில் நீ இருந்துக்க, இந்த வீட்டில் நீ இருந்துக்கன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. நீங்களாக வாலியன்றாக போய் அவரோட பேங்க் பேலன்ஸையோ அல்லது வேறு விதமான ப்ராப்பர்ட்டியோ எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கு அதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அதற்கு பிறகு மௌத்தான பிறகு நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா, குறிப்பாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய உலமாக்களிடத்தை சென்று தான் நீங்கள் வந்து அதை வந்து சரியாக நீங்கள் வந்து பிரிக்கணும். உங்கள் சொத்து கணக்குகளை வந்து மௌத்தானவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குங்க அதை பார்த்துட்டு, அவர் கடை என்ன இருக்குன்னு பார்த்துட்டு, அவர் என்ன வசதி செஞ்சுருக்கான்னு பார்த்துட்டு, அதெல்லாம் பார்த்து பொதுவாக பள்ளிவாசல்களில் அந்த இமாம்களிடத்தில் வந்து கரெக்டாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய உலமாக்கள் உங்கள் ஊரில் இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய பேர் இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அவங்க இடத்துல போய் இது மாதிரி எங்கள் வீட்டில் இவ்வளோ சொத்து இருக்குது, அண்ணன் தம்பிங்க இத்தனை பேர் இருக்கிறோம், இது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே ஏற்பாடு செய்த சொத்தை பிரிக்க வேண்டும். அதற்கு பிறகு பிள்ளைகளுக்கு மத்தியில் எந்த விதமான வேறுபாடு காமிக்காமல் முதல்ல சொத்தை பிரிச்சிடணும். அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி. ஒருத்தட்ட உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 120 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் வந்து ஆணுக்கு இத்தனை பங்கு, பெண்ணுக்கு இத்தனை பங்கு, பிள்ளைகளுக்கு இத்தனை பங்கு, மகளுக்கு இத்தனை, அதுக்கு பிறகு அது அல்லாத அசவா என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பிரிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் உங்கள் மேட்டரெல்லாம் பேசணுங்க. முதல்ல சொத்தை பிரித்து கையில் வைத்து கொண்டு எழுதாமல் முதல்ல என்ன பிரச்சனை, யார் அப்பா அம்மா பார்த்தது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் செலவு எவ்வளவு, இதுக்கு என்ன செய்யணும், இல்லை அல்லாவுக்காக நீங்கள் விட்டுறீங்களா, அல்லது உண்மையிலேயே நீங்கள் வந்து அல்லாட்ட கூலி எதிர்பார்த்து தான் செஞ்சீங்களா? சில பேர் அண்ணங்காரன் வந்து செலவு பண்ணியிருப்பான், அந்த சொத்து பிரிக்கும் போது அதெல்லாம் எடுத்து காட்டும், முதல்ல சொல்ல மாட்டான். அதை எதையுமே அண்ணங்காரன் வச்சுங்களோட பேச்சுக்கு அண்ணங்காரன் என்ன செய்வான், நிறைய வாப்பா அம்மாக்கா பாசமாக செஞ்சுருப்பான். சொத்தை பிரிக்கும் போது வந்து உட்காந்துக்கிட்டு நீ எல்லாம் எங்கள் வாப்பா அம்மா பார்க்கல, அதனால் வந்து இப்போ வந்து நான் பிரிக்க மாட்டேன், நான் வந்து நிறையா வந்து செலவு பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி அப்போ வந்து சபையில் கொண்டாந்து வைப்பாங்க. ஏன்? பாப்பா அம்மாவை வந்து நம்ம பராமரிக்கிற விஷயம் கடமை தானே பிள்ளைகளுக்கு. அது பெரிய பிள்ளையாக இருந்தான்னா சின்ன பிள்ளையாக இருந்தான்னா அது பெருந்தன்மையை தான் செய்யணும், அல்லாட்ட கூலி எதிர்பார்த்து செய்யணும். இல்லை ஒருவேளை அதிகமாக தன்னால் முடியல,
ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே என்னால் முடியல, வருமானம் கம்மியாக இருக்குது, அதனால் கடன் வாங்கின சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, அதனால் செலவு பண்ணணும் சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னாக்கா, சொத்து பிரிக்கும் போது வாப்பா மௌத்தான பிறகு சபைக்கு வந்துடுது. நீ கவனிக்கல, நீ போகல, நீ அங்கே போய்ட்ட, நீ இங்கே போய்ட்ட, இதெல்லாம் கதையை கட்டி விட்டுட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, சொத்தை வந்து அதிகமாக இவர் எடுத்துக்கொள்ளணும் என்பதற்கான பிளான் தானே தவிர இது குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றியதாக ஆகாது என்பதை வந்து மீண்டும் மீண்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், தில்க ஹுதூதுல்லா, இது அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில சட்டத்திட்டங்களை உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறான். அது நஷ்டம் வந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, முதல்ல சட்டம் என்னன்னு பார்க்கணும். நான் ஏற்படுத்தி கொள்கிற சட்டம் முதல்ல என்ன, அதுக்கு பிறகு உறவு முறைகளில் வந்து மனக்கசப்புகள்லாம் என்ன, செலவு ஐட்டம்லாம் என்ன, யாரெல்லாம் வாப்பா அம்மா பார்த்துக்கலங்கிறதுக்கான தண்டனை வந்து அல்லாட்ட கிடைக்காது. கண்டிப்பாக வாப்பா அம்மா கவனிக்கலையா, அதுக்கான தண்டனை உண்டு அல்லாட்ட. இந்த உலகத்தில் கண்டிப்பாக வாப்பா அம்மா அத்தா அம்மா வந்து கண்டிப்பாக பாதுகாத்துக்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டியெல்லாம் செய்யணும். செய்யாமல் ஒருத்தர் இருக்கானா அதுக்கு தண்டனை இருக்குது, அல்லாட்ட இருக்குது. அதே மாதிரி யாரெல்லாம் செஞ்சாங்களோ அதற்கான கூலியும் இருக்குது. அதான் ஏற்கனவே சொன்னேன் நான், பின்பற்றுபவர்களுக்கு கூலியும் இருக்குது, பின்பற்றாதவர்களுக்கு தண்டனையும் இருக்குது. அப்போ தெளிவாக இருக்கிறதுனால நம்ம இது மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை எப்பயுமே அப்போ எப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதை பற்றி நாலேஜ் இப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு தகுதியில் உள்ளவர்கள் அங்கே இருக்கணும். உங்களுக்கு சொத்து பிரிக்கும் பொழுது இது மாதிரி நியாயமாக பேசக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அங்கே இருக்கணும். ஒன் சைடு பண்ணாமல் இருக்கிற அறிஞர்கள் அங்கே இருக்கணும். எப்படி இப்போ அங்கே போய் கேட்டிங்கன்னா, கொத்தவாப்பள்ளியில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து குர்ஆனை பார்க்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, ஆமாப்பா நீ வந்து அப்பா அம்மா கவனிக்க, நீ பாட்டுக்கு போயிட்ட, நீ வந்து அவங்க கவனித்தான், அவளுக்கு கொஞ்சம் எஸ்எதாப்பாக கொடுக்கணுன்ட்டு போயிடுவான். நியாயமாக படும். ஏன் ஏமாப்படுது, அவங்க என்ன பார்ப்பாங்கன்னாக்கா நடைமுறைகளை பார்த்து தீர்ப்பு வழங்குவார்கள். நடைமுறையை பார்த்து தீர்ப்பு வழங்குவது மார்க்கமாக ஆகாது. அது நியாயமாக இருந்தாலும் சரி. நல்லா ஞாபகம் வச்சு நான் சொல்கிற பாயிண்ட்டை, நியாயமாகவே இருக்குது. ஒரு வேளை அந்த பிள்ளை வந்து கவனிக்க தான் இல்லை, சாப்பாட்டை வந்து கவனிக்கல, சலாம் கூட சொல்லலை, அப்படி இருந்தாலும் அந்த அந்த பிள்ளைக்கும் அந்த சொத்தில் பங்கு இருக்குதுங்கிறது தான் குர்ஆன் ஹதீஸு. ஆனால் குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற ஆலிம்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா, நீங்கள் போய் இந்த கேஸை பண்ணி கொடுக்கும்போது, ஆமாப்பா நீ என்ன விட்டுட்டு போயிட்டப்பா, அவன் தானப்பா கவனித்தான், அவனுக்கு அந்த இடத்த அந்த 2 வீடு அவனுக்கு கொடுப்பா, நீ ஒரு வீடு எடுத்துகிட்டு போப்பான்றோம். அவனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்காது, எல்லாத்துலேயுமே இல்லை. அது வேறு விஷயம். சட்டத்திட்டங்கள் எடுத்தால் எதுலையுமே தான் இல்லையே, இதில் மட்டுமா இல்லை. அதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் எப்போ பார்த்தாலும். இதில் மட்டும் எல்லா விஷயத்திலுமே மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் செஞ்சுக்கிட்டு தான் மக்களுடைய பெரும்பாலான ஆதரவை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன, மக்கள் விரும்புகிற மாதிரி விஷயத்தை சொன்னால் கூட்டம் அங்கே போகும். எப்பயுமே லாஜிக்கு இதுதான். மக்கள் எதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னா என் பக்கம் கூட்டத்தை இழுத்துட முடியும். அதே நேரத்தில் மக்கள் செய்கிறதெல்லாம் தப்புன்னு நான் சொன்னேன்னா என் பக்கம் கூட்டம் வராது. எப்படி கூட்டம் வரும், ஏன் படி தப்புங்கிறீங்களா, எப்படி நான் வருவேன். அப்போ எங்கே ரைட்டுன்னு சொல்கிறாங்களோ அங்கே நான் போய்க்கிறேன். இதனாலேயும் மார்க்க சட்டத்திட்டங்கள் மீறப்படுகிறது. எப்படி சொல்லுவாங்க, நான் வந்து சல்மான் ஃபிர்தௌஸிட்ட கால் பண்ணி கேட்டேன், கூடாதுன்னு சொல்கிறாரு. அங்கே போய் கேட்டால் கூடுங்கிறாரு. வட்டியே சொல்லுவான் அவன். பேங்கில் காசு போடலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டால் வட்டிக்கு வந்து தானே பார்த்துக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டு. என்கிட்ட யாராச்சும் கேட்பாங்க, நான் ஒரு 10,000 பணம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட போகிறேன், 2 வருஷம் கழிச்சு எடுக்க போகிறேன் அப்படி கேட்டு நான் என்ன சொல்லுவேன், அதெல்லாம் கூடாது வட்டின்றேன் நான் ஒரே வார்த்தையில். சில பேர் என்ன சொல்லுவேன், எப்போ இந்த காலத்தில் எப்படிப்பா வாழ முடியும், பேங்க் இல்லாமல் என்னப்பா செய்ய முடியும், 2000 ரூபாங்கிறது என்ன, அது வந்து மதிப்பு ஏறுப்பா. அது போன வருஷம் 2000 ரூபா இருக்கிற மாதிரி இந்த வருஷம் இருக்குது. போன வருஷம் 2000 ரூபா, இந்த வருஷம் 2500 ரூபா. அப்போ 500 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, 2 ஒன்று தான் போட்டு பண்ணுறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இவனுக்கு மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, தனக்கு சாதகமாக யார் சொல்கிறாங்கன்னு ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பான். சல்மான் ஃபிர்தௌஸிட்ட ஃபோன் சொன்னால் இப்படி சொல்கிறாரு, அங்கே ஃபோன் பண்ணால் எவ்வளோ அப்படி சொல்கிறாரு. தனக்கு என்ன கருத்து இருக்கோ அதுக்கு யார் மேட்ச் ஆகிறான்னு முதல்ல பார்ப்பான். யாருமே பார்த்துட்டு இவர் சொல்லிட்டாரு, இவர் கரெக்டாக, இவர் தான் அவனுக்கு அவர் சொல்ல சரி, அவன் என்ன எதிர்பார்த்தானோ அது மாதிரி ஃபத்வா கொடுத்தா இவர் சூப்பர் ஆள், அவன் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவான். அதே மாதிரி தான் இன்றைக்கு சொத்து விஷயத்திலையும் சரியாக அதை பின்பற்றாமல் மனோ இச்சைப்படி தீர்ப்பு வழங்குகிற ஆலிம் சாக்கிட்ட போய் அதை சொன்னீங்கன்னா அவர் அந்த காலத்தில், அதாவது இப்போ நடைமுறையில் இருக்கிற விஷயத்தை பார்த்து ஆய்வு செய்து பார்த்துட்டு சரிதான்ப்பா எடுத்துகிட்டு போன்றோம். அது அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டமும் மீறப்படுது, மற்ற விஷயங்களும் மீறப்படுது என்பதை வந்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். நம்ம சொல்கிறது இதுதான், எந்த விஷயமாக இருந்தாலும் நஷ்டமானாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா நான் செய்வேன், ரசூல்லா செஞ்சுருக்கிறாங்களா நான் செய்வேன். அது எவ்வளவு லாபம் வந்தாலும் நான் அது வந்து எனக்கு டோன்ட் கேர், எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் டோன்ட் கேர். இதுதான் நம்முடைய மார்க்கம். மக்களுடைய நடைமுறைக்காக மார்க்கம் கிடையாது, மார்க்கத்துக்காக மக்கள் மாற வேண்டும். இதுதான் மார்க்கம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பெரும்பாலான மக்கள் ஒரு விஷயத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க,
அதுக்கு சரி கட்டிட்டு போகிறதே இருக்கிறது மார்க்கம் கிடையாது. மார்க்கம் என்றால் இதுதான், இதுக்குள்ளே தான் நீ வரணும், அது பக்கம் நான் வர மாட்டேன். எப்படி இஸ்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எப்படி அவன் பக்கம் போகும், மக்கள் பக்கம் எப்படி போகும்? இப்போ உலகத்தில் 800 கோடி பேரில் நிறைய பேர் தொழுவாமல் இருக்கிறான். அதனால் இப்போ கொரோனா மாற்றிட முடியுமா? யாரும் தொழ வேண்டியதில்லை, ஏன் ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணல சொல்ல முடியுமா? தொழுதாண்டா ஆகணும்னு 5 வேளை தொழுதுங்கிறது கட்டாய கடமை. அது நீ செஞ்சால் செய்யாட்டினா போன்ற மார்க்கம். யாருமே தொழுனாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுக்கு ஒன்றும். அது மாதிரி எல்லா சட்டத்திட்டங்களுமே அல்லாஹ் சொன்னது யாருமே பின்பற்றவில்லை என்று சொன்னாலும் சட்டத்தை ஒருபோதும் யாருக்காக வளைக்க முடியாது, அது வளையாது. அது யாருமே பின்பற்றவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ்வுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சட்டம்தான். அந்த சட்டத்தை பின்பற்றும் போது தான் இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பதைத்தான் நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். எல்லா இடங்களிலும் பெரும்பாலும் எல்லா இடங்களும் அல்லாஹ் சொல்கிற வசனம் என்னது? தில்க ஹுதூதுல்லா, இது எல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்கள். வமையத்த அத்த ஹுதூதல்லா, எவன்லாம் இதை சரியாக பின்பற்றாமல் எல்லை மீறி செல்கிறானோ பக்கத்து லதம நப்சஹு, அவன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறான், அதே அவன் விளங்க மாட்டேங்கிறான்னு சொல்லி பல இடங்கள் எல்லாம் சொல்கிறான். அப்போ இந்த 2 பாயிண்ட்டு தான் நீங்கள் இந்த ஜும்மாவில் எடுத்துக்கொள்ள போகிறீங்க. இப்போ என்னது? ஒரு பாயிண்ட்டு, எல்லா விஷயங்களிலும் எனக்கு நஷ்டமாக இருந்தாலும் லாபமாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்னால் மாத்திரம் அது நஷ்டமாக இருக்கட்டும் லாபமாக இருக்கட்டும், டோன்ட் கேர், அதுதான் நான் எடுப்பேன். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தில் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. அது லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இந்த 2 விஷயத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படும் போது தான் நாம் எல்லாம் மார்க்கத்தில் இருக்கிறோம். அப்படி இல்லாமல் செயல்படும் போது மார்க்கத்தில் இருப்பதாக சொல்லிக் கொள்ளுகிறோம் என்ற கருத்தை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய நடைமுறையில் நாம் செய்த தவறுகளை நினைத்து பார்த்து அதிலிருந்து விலகி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு பாக்கி இருக்கிற நாட்களை சரியான சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்டு அதன்படி வாழக்கூடிய தௌஃபீக்கை வளரமாக நமக்கு தர வேண்டும். நேற்றையாவது முதல்ல நம்ம வச்சுக்கொள்ளணும். நாம் செய்த தவறுகள் எல்லாம் நினச்சி பார்த்து, இப்போ என் வாழ்க்கையில் இப்படிலாம் செஞ்சுருக்கிறேன், எனக்கு இந்த செய்தி இப்போ இன்னும் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த செய்தியை கேட்க வைத்தது அல்லாஹ் தான். அப்போ அல்லாஹ் அந்த செய்தியை கேட்க வைத்ததே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம்தான். ஏன்னா மௌத்தாகி பிறகு கபரில் அடி வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த செய்தி நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா, அது பெரும் பாக்கியம் தானே. அதனால் அடி வாங்குவதற்கு முன்பாகவே இந்த செய்தியை கேட்க வைத்த அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும் என்று நினைத்து கொண்டு அதிலிருந்து விலகி வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு வல்ல ரஹ்மான் தந்து அருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். என்னுடைய முதல் உரையில் பிறந்தது முதல் மௌத்தாகின்ற வரை நாம் நடைமுறைப்படுத்துகிற எல்லா விஷயங்களுமே அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் அதுதான். அந்த எல்லா விஷயங்களிலுமே இதை 2ஐயும் முன்னிறுத்தி ரெஃபர் பண்ணி பார்த்து பரிசீலனை பண்ணி பார்த்து நம்முடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மௌத்து வரை நமக்கு சான்ஸ் இருக்கிறது. மௌத்து வரை சான்ஸை நாம் கோட்டை விட்டு மௌத்தான பிறகு என்னை திருப்பி அனுப்பு என்று சொன்னால் அந்த சங்கதி நடக்காது என்பதை இன்ஷால்லா வருகின்ற வாரங்கள் நம்ம பேச இருக்கிறோம் இன்ஷால்லா. ஆகையினால் இன்றைக்கு கேட்ட இந்த விஷயங்களை உள்ளத்தில் சரியாக ஆழமாக பதிவு செய்து கொண்டு அதிலிருந்து நாம் தப்பு செஞ்சோம்னா விலகுவதற்கும் சரியாக செய்தோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டு வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் தௌஃபீக் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.